இந்த ரெண்டு பேர் என்னண்ணே? பார்னுண்டா இங்கண்ணா கள்ளக்குளம். கள்ளக்குளம் தானா? ஆளுக்கு தெரிய மாட்டேங்குதப்பா. அண்ணனுக்கு தெரியாது, அது எனக்கே தெரியல. ஆள் ரெண்டுலாம் என்ன விலை போகுதுங்க? இந்த ரெண்டு வந்து இப்போதைக்கு இந்த தம்பி 200 போகுது. 200 இங்கே. ஆனால் வந்து இந்த லாஞ்சி கட்டினதுனால இல்லாட்டி வச்சுங்க 30 40 தான் போவோம். கிலோ என்ன விலைண்ணா போகுது? பெருசாக இருந்தா பெருசாக தான் கிலோ 2000 4000 ரூபா. கடவாயாது பருத்தி விலையா? ஆமாம். இப்படி ராத்திரி போயிட்டு பகலில் வர்றதானே? இப்போ போகிறேன் ஒரு 5 மணி போல். 5 மணிக்கு போய்ட்டு எவ்வளோ நேரத்தில் உள்ள பிடிப்பீங்க? ஒரு 6 மணிக்கு. 6 மணியோட 1 மணி நேரத்துக்கு? அரை மணி நேரம் வச்சு எடுப்பீங்களாண்ணே? ஆமாம், 1 மணி நேரம். 1 மணி நேரம். இல்லை நம்ம தர்கா பற்றி போடுறது சொல்லுங்கள் போடு. வைக்கிறப்ப தர்கா போடு. தர்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 வருஷமாக இருக்குது. 350 வருஷமா? 350 வருஷமா. நான் வந்து 200 வருஷம் சந்தனம் கூட எடுத்திருக்காங்க தர்காவில். ஆமாம், தர்காவில். இப்போ 8வது மாதம் சந்தனம் கூட தம்பி. நல்லா கிராண்டாக இருக்கேன். ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து செய்வாங்க. நல்லா இருக்கும் தம்பி. ஏன் நினச்ச காரியம் கை கூட. சினிமா நடிகர் மம்முட்டிலாம் அடிக்கடி வருவார். மம்முட்டியா? அவர் இறைவன் மிகப்பெரியவன். அந்த படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க, கடற்கரை இல்லையா? ஆமாம். தர்கா ரொம்ப சக்தி வாய்ந்த தர்கா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏர்வாடிக்கு அப்புறம் அது நேற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கை கூடும். அதனால் நான் நடிகர் மம்முட்டி அமீர்லாம் இங்கே வந்து படம் எடுத்தாப்புல. இப்போ அடுத்தது பாரதி ராஜா வந்துட்டு போயிருக்காரு இங்கேயா? இந்த வீடியோவில் தூத்துக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான கடற்கரை கிராமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிராமத்துக்கு போகிற பாதையை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு அமைதியான பாதையாக இருக்குங்க. நம்ம அங்கே உள்ள மீனவர்கள்ட்ட பேசியிருப்போம். அவங்க வாழ்கிற இடங்கள், அப்புறம் அவங்க எந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம அங்கே போய் பார்த்துருப்போம். பனங்காயா நொங்காடா? நொங்கு பனங்காயமா? சரக்கா. சுரக்காயா? உனக்கு மண்டையில் சரக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாங்கி கொடுத்தேன். நான் தான் வாங்கி கொடுத்தேண்ணா. என்ன வாங்கி கொடுத்தேன்? சரக்கு. வாடி சோடா எங்கிட்டா போகணும்? லெஃப்டில் 2 பாதை பிரியுது, ரைட்டு லெஃப்ட்டுன்னு. பாதையே இல்லை. பாதை எங்கிட்டு காட்டுது? பாதையே இல்லைன்னு இருக்கேன். பாதையே இல்லை, தான் காட்டாது இல்லை ரூட்டுது. நம்ம இப்படி போவோம், இப்படியே போனால் வந்துடுமா? கடலை ஒட்டி போவோம். இப்படி பாதையை நம்மளே உருவாக்குவோம்டா. யாரு தொடமே இல்லை. நம்மளோட செருப்பே டிஃபன். நம்ம கலவாடவா போகிறோம்? நம்ம ஆளுக்கு விட்டு இருந்தால் பரவாயில்ல. நடந்தானே போகிறோம். அங்கிட்டு பாதை இல்லை, இப்படி வா. இதில் வா, இதில் வா. முயல் வாசம் வருதா? உரிக்கிறாங்க. முயலை உரிக்கிறாங்களா? ஆமாம். முயலை உரிச்சா அந்த வாடையாக வரும். ஆமாம், குடலோட நிறையா உரிச்சிருக்கியோ? இல்லை, வெறும் முள்ளா கிடக்கு. வீடியோ எடுக்கிறேன். கீழே பார்த்து இடம் வெறும் முள்ளா கிடக்கு. முள்ளுலாம் இல்லை, குச்சி தான் வாங்க. இதெல்லாம் ஒரு முள்ள. அன்னைக்கு யோசிச்சு கூட்டிகிட்டு போனீங்க. ஆனால் கபால் இங்கே வரைக்கும் வந்துட்டான். கபாலிங்க. அவனை யாருன்னு நினைச்சீங்க? அப்புறம் நமக்கு பாதை கரெக்டாக கூப்பிட்டு போகிறான் போல். கபாலி, கடற்கரைக்கு போடா. வா, கடற்கரைக்கு போங்க வா. கொத்தோட போகணும். போட்டுனா செத்து போவேன். கொண்டு வர கபாலி எங்கடா போற? டேய் கபாலி, திரும்பி வாயிருந்தா கேட்டது. இப்போ நீ தான் கடை போச்சுருந்தேன். சரியாக வந்துருச்சு பாதையை கண்டுபிடிச்சி நமக்கு முன்னாடி. கரெக்டாக போகுதுடா அது. நிறைய டைம் போயிருக்குமோ? நம்ம மைண்ட் வாய்ஸை கரெக்டாக கேட்ச் பண்ணி போகுது.
போச்சு. அதோட எனிமீஸ்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க போல். சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். முள்ளு முள்ளு முள்ளு. எங்கிட்டா போறியா? போயிட்டுருக்கான் அதுவும் அந்த இருக்காங்க பாரு. அதுலையா போனோம்? ஆமாம் ட்ரக்கு போயிருக்காருங்க. அண்ணா கூட்டிகிட்டு போகிறான்ல அப்புறம் என்ன. வீட்டுக்கு போகிறான். இதில் போமா, வண்டி போன பாதை தெரியுது. கபாலி வாடா. அவங்க ஒன்றுக்கு இருக்க போகிறாங்க. அவன் எங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டு. இது எப்படா வண்டி போயிருச்சாடா அந்த மணலில்? வேற கம்மி பண்ணிட்டாங்க. ஏற குறைச்சி போமோ? ட்ரக்கு தானே போக முடியும். ஒரு எவ்வளோ எல்லாம் பனங்கிழங்கு தானே வெட்டி திண்டு போட்டிருக்காங்க. பனங்கொட்டையா கிழங்கு வெட்டிட்டு வரும், கொட்டையை மட்டும் போட்டிருக்காங்க. அப்படித்தானே? மணல் பாரு சூப்பராக இருக்குல்ல. தோட்டத்துக்காரன் தானே அதோட சூப்பராக இருக்கு. பார்த்தா என்ன பண்ண போகிறான்? கலவடா வந்திருக்கோம். தான் சொல்லுவாங்க. மூஞ்சி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது மூஞ்சி பார்த்தா கலவாணி பையன் மாதிரி தெரியுது. தெரியாது. பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கான். அவனை போய் கலவாணி பையங்கிற நான்சென்ஸ். வந்துட்டு என்ன வேற எங்கிட்ட போயிட்டு இருக்கோங்க. கூகுளாக நம்பாத. இந்த பாதையில் வரணும். நம்ம பாட்டுக்கு போவோம் வா. கூகுள் மேப் போய் சொல்லாது. கடல் வந்து நமக்கு தெற்க இருக்கா வடக்க இருக்கா எந்த பக்கம் இருக்குது? தெற்க இருக்கா? நம்ம தெற்க நோக்கி போவோம். தெற்க நோக்கி போனால் முட்டுசாக இருந்தது. போவோம். காம்பஸை மட்டும் நீ ஆன் பண்ணு. காம்பஸ் இருக்குல்ல, திசை காட்டும் கருவி ஆன் பண்ணு. அதில் இது சவுத் எது காட்டுதோ அந்த சவுத்தை நோக்கி போய்கிட்டே இருப்போம். கடல் வந்துடும். உன்ட காம்பஸ் இருக்காடா? அதில் சவுத்தை மட்டும் நோக்கி போய்கிட்டே இரு. சவுத் இந்த பக்கம்ல வருது. அப்படி தான் போ. கடல் சவுத்தில் தானே இருக்குது. பக்கத்தில் வருது. கடல் பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் தான் காட்டும். வந்துட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோன்னு நினைக்கிறேன் கடலுக்குள்ளே. தான் கரெக்டாக ஏனே அக்யூரேட்டாக போக முடியாதுடா. சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணி அங்கங்கே அப்படியே பாதையை மாற்றி சவுத்தை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ வந்து தோப்புக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஒரு தோப்புக்குள்ளே அங்கே ஒரு அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போச்சுடா. அன்னைக்கு இங்கிட்டலாம் வரலையேடா. பாதை அங்கிட்டு இருக்கு பாரு. அதில் போடா. அடே பாதை அங்கிட்டு இருக்கு பாரு. அதில் போ. ஏண்டா பாதை தெரியாமல் வந்து உசுரை வாங்குறீங்க? அதுலேயே போங்க. எதில் இருக்குல்ல. தென்னைமரம்லாம் அழிஞ்சு போச்சுறாங்கிட்டு. நல்ல தண்ணி தானே இப்படிலாம் இருக்குது. உப்பு தண்ணியா? நல்ல தண்ணி தான்டா இருக்கும். கடற்கரை ஒட்டி நல்ல தண்ணி தான் இருப்புங்க அப்படிங்குவாங்க. ஏண்டா நம்ம தோப்பும் நல்ல தண்ணி தானே இருக்கணும். இல்லைடா, கடற்கரை ஒட்டி இருக்குல்லடா, இந்த இடம்லாம் பூரா நல்ல தண்ணி தான் இருக்குன்னு சொல்லுவாங்கடா. பூமர்ஸா? மோசமாக தான்டா. மத்தியானம் வர முடியாது தானே, பயமாக தானே இருக்கும். பட் ஆனால் வெயில் போட்டு கொளுத்தி எடுத்துரும். மண் அப்படியே கொதிக்குங்களா? 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே சாயந்தரமா டைமாக இருக்கும். வழக்கு 3 நாளுக்குன்னா கரெக்டாக வந்துடலாம். புதுசாக வந்தோம்னா மாட்டிக்கிறோம். கரெக்டாக வந்துடலாம். இந்த இடம் கொஞ்சம் அமானுஷியமாக இருக்குங்களா? நம்ம குண்டக்க மண்டக்க வந்தோம்னா ஆரம்பிச்சு சிக்கிடுவாங்க. இடம் கொஞ்சம் மோசமாக இருக்குங்களா? கொஞ்சம் அப்படியும் பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டிலலாம் பனைமரம் இருக்குது, வரிசையாக இருக்குது. பனைமரம்லாம் வரிசையாக இருக்குது பாரு. பசிக்குதுல, போய் சாப்பிட்ருவோம் வா. ஐஸ்கிரீம் இருக்கும், போண்டா இருக்கும், சமோசா இருக்கும். உப்பு தண்ணிலாம் இருக்குது. நல்ல தண்ணியாக தான் இருக்கும். உப்பு தண்ணி வேணாலும் கிணறு கட்டுவானா? எங்கள் கேனைனாவது அங்கே கட்டியிருக்காங்க. இங்கே அது நல்ல தண்ணியாக இருக்கும் போது கட்டினது. இதுவும் நல்ல தண்ணியாக இருக்கும்போது கட்டியிருப்பாங்க. இது புதுசாக கட்டின மாதிரிலாம் இருக்குது. வேறு உரையெல்லாம் புதுசுது. இப்போ நல்ல தண்ணியாக தான் இருக்கும். என்ன இருக்க பெருமையாக வர காட்டிகிட்டு இருக்கணும்.
வா. இதெல்லாம் இங்கே மீன் பிடிக்கிறவங்களோட வீடு தானே? இதுலையா? பாதையில் போகட்டா வாடா. அங்கே போய் சுத்தம் எந்த இருக்கு உள்ளுக்குள்ளே தான்டா கூப்பிட்டு போய். இதெல்லாம் ஆட்டு புழுக்கு கேடாது. ஆமாம் அள்ளி திஞ்சில் தான் கவசிட்டு இருக்கிறீங்க. அள்ளிட்டு போய் உரத்துக்கு போடலாம்டா, தென்னை மரத்துக்கு வைக்கலாம்டா. வச்சா நல்லா வரும். போகும் கழிட்டு போவோம். அழுட்டு போமா? நீங்கள் ஜோப்பில் போட்டுக்கோ, நான் கொஞ்சம் ஜோப்பில் போட்டுக்கோம். போட்டுக்கிறோம். லாஸ்ட்டு லுங்கியில் போட்டு கட்டிட்டு வந்துடுறோம். நல்ல ஐடியா. அங்கிட்டே போயிருக்கலாமா? அங்கிட்டே போயிருக்கலாம். சொன்னால் கேட்குறியா? எப்படி போகிறது? ஏதோ ஒரு பக்கம் போ, ரைட்டில் ஏறு. ரைட்டில் அந்த மரம்லாம் இப்போ தான்டா பூத்துருக்கு. காய்ச்சிருக்கு. இப்போ தான் பாலை விடுது. ரைட்டில் என்ன மறுபடியும் ரோட்டுக்கு ஏறிடுறேன். ரோட்டுக்காக போகுது? ஆமாம், ரோட்டுக்கு போய் கடலுக்கு தான் போகும். அந்த பாலில் பிடிச்சிக்கலாம். இதுலையா? சரி வா, இதுலேயே போவோம். வா, இதுலேயே போமா? தோட்ட கேட்போமா? அவ்வளோதான், நெருங்கிட்டோம். என்ன இப்படி பண்ண கடலுக்கு போதானே? சரிண்ணா சரிண்ணா. எஸ் சொல்கிறேன்ல, கடல் கன்ஃபார்ம். கடல் தெரியுதுடா. எப்படிமா இங்கேருந்து தெரியும்? தெரியும் பாரு, கண்ணு தெரிஞ்சால் தெரியும். கண்ணு தெரிஞ்சது தெரியும். தெரியுது, அந்த கேப்பில் தெரியுதா இல்லையா பாரு? ப்ளூ கலரில் தெரியுதா? ப்ளூ கலரில் தெரியுதா கடலா? வேற என்ன ப்ளூ கலர் தெரிஞ்சா? கடலை தண்ணி. கடலில் தண்ணி இல்லாமல் என்ன இருக்கும்? வெறும் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்கடா சுற்றி. பொம்மை கூட்டி அழிட்டு போவோம். கூட்டி அள்ளிட்டு போ. நீ போகணும். அள்ளிட்டு பஸ்ஸில் தூக்கிட்டு போ சேலத்துக்கு இங்கேருந்து. அதே எடுத்துவோம், பேக்கில் போகிறக்கு வச்சிடுறேன், மாட்டிட்டு வந்து. கடலுக்கு வந்து விட்டோம். இப்படி வா. எப்படா பக்கிரி எப்படி எங்கிட்டா இருக்கு? இங்கிட்டு இருக்கா அங்கிட்டு இருக்கா? ரைட் சைடில் இருக்கு. நல்லா நல்லா இருக்குல்ல இடம்? நேரம் மீன் வருமாடா? காலையிலே வந்துருக்கும்ல? போட் எல்லாமே கரையில் தான் கிடக்கு. நீ கடலுக்கு அது தூரத்துக்கு என்னடா இந்த திராங்கல்ல அவ்வளோதான். உள்ளே போக மாட்டாங்களோ? ஓ, காற்று அதிகமாக இருக்கு இன்னைக்கு. புயல் சொல்லியிருக்காங்க. 2 நாள் இந்த தெரியுது பாரு பக்கிரிப்பா. அங்கே பாரு கரையில் தூண்டியா போட்டுக்கிட்டு இருக்கான் அவன். கடல் தூண்டி விட்டா இல்லை. பீச் வலைன்னு போட்டுருப்பான். பீச் வலையா? கரவலைன்னு போட்டுருப்பான். கரவலை போட்டு ஒருத்தனா எழுப்பிக்கிட்டு இருக்கான். கரவலாம் எப்படி 10-20 பேர் எழுப்பாங்கடா. இல்லை வில மீனா? இல்லை வில மீனாண்ணா? ஆமாம். வேணுமா தம்பி? இல்லைண்ணா சும்மா பாருங்க. பாருங்க தப்புல. இது என்ன மீன்? அது ஆற்று மீன். மணலை. மணலையா? சிங்கிரால் இருக்கா? இந்த ஒன்று இருக்கு. காட்டுங்க. என்ன கடலுக்கு போகுது தம்பி? இங்கண்ணா கள்ளக்குளம். கள்ளக்குளம் தானா? ஆளுக்கு தெரிய மாட்டேங்குதப்பா. அண்ணனுக்கு தெரியாது. அது எனக்கே தெரியல. ஆளுக்கு சேலத்தில் இருக்கோம். சரி, சேலத்தில் எந்த ஏரியால? சேலத்தில் டவுனில் வாழப்பாடி இருக்குல்ல? ஆமாம், அந்த ஏரியா. சிங்கி சின்ன சிறுசா இருக்குண்ணே. ஆமாம், அதான் அதுக்கு மார்க்கெட்டில் என்ன விலைண்ணா போகுது பெருசாக இருந்தா? பெருசாக தான் கிலோ 2000 4000 ரூபா. இது எப்படி போகும் சின்னது? இதெல்லாம் ஒன்றும் வீட்டில் வச்சு பொறிக்க வேண்டியதான். இதெல்லாம் என்ன விலைக்கு கொடுப்பீங்க? அப்படியே ஹோல்சேலாக கொடுக்கும்போது வக்கீலோட கொடுக்கும்போது? கிலோ 200 ரூபா. கிலோ 200 ரூபா. சாமி. உங்கள் அப்பா பேர்? அப்பா பேர் சுப்பிரமணி. வசந்த சுப்பிரமணியம் போனா எப்படி தடவை போகிறது? பக்கத்துலேயே போகல? பக்கத்துல இருந்தா கிடக்குறாங்க. இங்கே முன்னாடி. ஆமாம், தீ வரைக்குமா? இந்த காத்துனால இங்கே போயிட்டு வருது. இல்லை இதாக இருக்குது கேமரா. கேமரா தானே? கேமரா தான். அந்த இது லென்ஸ் இது கலர் ஏதோ இது மாதிரி ஆகுது.
அது சும்மா உள்ள காற்று போயிடுச்சு, அந்த பேப்பர் ஒட்டியிருக்கேன் அதில் காற்று போயிடுச்சு. ரப்பர் கிளாஸ் மாதிரி. ஆமாம். நம்ம தர்கா பற்றி போடுது. சொல்லுங்கள் போடுத வைக்கிறப்பா, தர்கா போடு. தர்கா பற்றி சொல்லுங்கள். நல்லா சத்தியான ஒரு வைக்கிறப்பா. வருஷத்தில் ஒரு நாள் சந்தனம் கூட எடுப்போம். தேவைப்பட்ட மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. தர்கா எத்தனை வருஷமான இருக்கீங்க? தர்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 வருஷமா இருக்கு. 350 வருஷமா? 350 வருஷமா. நான் வந்து 200 வருஷம் சந்தனம் கூட எடுத்திருக்காங்க தர்கால. ஆமாம், தர்கால. இப்போ 8வது மாதம் சந்தனம் கூட தம்பி. நல்லா கிராண்டாக இருக்கேன். ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து செய்வாங்க. நல்லா இருக்கும் தம்பி. தர்கா இருக்க அட்ரஸ் அப்படி சொல்லிடுங்கண்ணே. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வழி காஞ்சிரங்குடி வைக்கிறப்பா தர்கா. ஆனால் வந்து ஏதாவது நினச்ச காரியம் கை கூட. சினிமா நடிகர் மம்முட்டிலாம் அடிக்கடி வருவார். மம்முட்டியா? வெளியூரெல்லாம் இங்கே அதிகமாக வருவாங்களா? வெளிநாட்டு ஆளுக்கெல்லாம்? வெளிநாட்டில் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வந்து சினிமா நடிகர் மம்முட்டி ஒரு அப்புறம் அமீர், டைரக்டர் அமீர், அவர் இறைவன் மிகப்பெரியவன், அந்த படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. கடற்கரை இல்லையா? ஆமாம். தர்கா ரொம்ப சக்தி வாய்ந்த தர்கா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏறுவாடிக்கு அப்புறம் அது. ஆமாம். நேற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கை கொடு. அதனால் நடிகர் மம்முட்டி அமீர்லாம் இங்கே வந்து படம் எடுத்தாப்புல. இப்போ அடுத்தது பாரதி ராஜா வந்துட்டு போயிருக்காரு. இங்கேயா லொக்கேஷன் பார்க்கறதுக்கு வந்து போனாங்க. பாரதி ராஜா குரூப்பு. பாரதி ராஜா வந்தாப்புல அந்த குரூப்பும் வந்தாங்க லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் அமீர் சொல்லியிருக்காப்புல, இறைவன் மிகப்பெரியவன் கிட்டானா ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறான் அப்படின்ட்டு. நல்ல தர்கா. நமக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது தம்பி. தொழில் எப்படி? உங்கள் தொழிலாம் எப்படி? நம்ம பவானி பக்கம் இருக்கோம். பவானியா நீங்கள்? ஆமாம், நான் காஞ்சிரமுடி சொந்த ஊர். நான் பவானில் இருக்க 25 வருஷமா. நம்ம வாழ்க்கையில வந்து வேற. நமக்கு அங்கிட்டு நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன சும்மா வந்துருக்கீங்களா இங்கே? நான் நைட்டு கூட சேலத்துக்கு போயிட்டு காலைல தான் வந்தேன். நேற்று 4 மணிக்கு எடுத்தேன், 10 மணிக்கு கூட காரை விட்டேன். காலைல தான் வந்தேன். நான் பவானிலேருந்து கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன். ஈரோட்டில் சரவணா கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன். எங்கள் சொந்த ஊர் தான். அங்கிட்டு போய் திரும்பி 6 மாதம் 1 வருஷம் அங்கே வேலை பார்ப்போம். அப்புறம் இங்கே திருப்பி இங்கிட்டு வந்துடுவோம். எது நடந்தாலும் நல்லா கட்டாயம் நேர்த்திக்கடை பண்ணால் நடக்கும். நான் நண்டு பாருங்க. நல்லா என்ன விலை போகுதுங்க? இந்த நண்டு வந்து இப்போதைக்கு தம்பி 200 ரூபாய்க்கு போகுது. 200 ரூபாய்க்கு. ஆனால் வந்து இந்த லாஞ்சி கட்டினதுனால இல்லாட்டி 30 40 ரூபாய் தான் போவேன். கிலோ 30 40. ஆமாம், 500 ரூபாய்க்கு போகிற பெரிய நண்டு இருக்கு. அது 500 600 ரூபாய்க்கு போவேன். இப்போ சேலத்தில் நண்டு பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 ரூபாய் இருப்பாங்க. இப்போ இந்த மீன் வந்து இங்கே இப்போதைக்கு வந்து ஒரு 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு போகுது. என்ன மீன் அது? விலை மீன். லாஞ்சி ஓப்பன் பண்ணிட்டாங்கண்டா ஒரு 150 ரூபா 160 ரூபா 200 ரூபாய்க்குள்ள வியாபாரிங்க எடுக்கிற ரேட். ஆமாம், 160 ரூபா 170 ரூபாய் இந்த மாதிரி இருப்பாங்க. இது வந்து விலை மீன். இது என்ன மீன்? இது வளர்த்தியாக இருக்குமா? இதா, இது வந்து ஓரா மீன். ஓரா மீனா? தேங்காய் பூ ஊற்றி வச்சா சூப்பராக இருக்குது சாப்பாடு. அட்டகாசமாக இருக்குது. இது என்ன விலை போகுது இப்போ? இது கிலோ வந்து இப்போதைக்கு 100 ரூபாய்க்கு போவேன். ஆனால் லாஞ்சி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய் தான் போகும். டேஸ்ட் எப்படின்னா இருக்குது? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அது நல்லா கழுவி ஆகும். நல்லா சுத்தமாக கழுவுனேன். இது பருத்தி விலை மீன். பருத்தி விலையா? பருத்தி விலை சேலத்தில் 350 ரூபாய் விற்கிறாங்க. இப்போ இங்கே வந்து 100 ரூபாய்க்குள்ள இப்போ போகுது. 100 ரூபாய்க்குள்ள. லாஞ்சி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா 60 ரூபாய்க்கு தான் போகும். இது பருத்தி விலை மீன். உங்கள் பேர் என்னம்மா? என் பேரப்பா, என் பேர் சரிதான். நீங்கள் இந்த தொழில் மட்டும்தான் இங்கே தான் இருக்கீங்க? இந்த தொழில் தான்ப்பா பார்ப்போம். அது எந்த தொழிலும் பார்க்க மாட்டேன். இதே எங்கள் தொழில். நண்டு விலைக்கு போவான், மீன் விலைக்கு போவாங்க, வலை மாறுறது, இது எந்த ஒரு களை கட்டுறது, சேலண்ணா இந்த பாஜியெல்லாம் எடுக்கிறது. இந்த பாஜியில் போனால் இப்போ எடுக்கணும். எடுத்ததை வலை சரியான சிக்கா இருக்கு. சேலம் ஏரியா எடுக்கணும். இது வந்து இங்கிட்ட பேலூர் இருக்குல்ல? ஆமாம், பேலூர் 600 மலை. ஆமாம் ஏரியா. நீ அந்த ரோஜா ஸ்டோர் பக்கத்தில் இருக்கே தம்பி? எங்கண்ணா? பேலூர் ரோஜா ஸ்டோர் இருக்குல்ல? அங்கே இல்லை பேலூருக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே. அப்போ இவனை தெரியுமா? பக்கிரமிய தெரியாதாண்ணா? காலை குரூப்பு தெரியாது. சரி, இல்லை தம்பி. அண்ணா என்ன மீன் எடுக்கிறீங்க? இந்த விலை மீன் எல்லாம் விலை மீனாண்ணா? பருத்தி விலை. எல்லாருக்குமே இந்த மீன் தான் மாட்டிருக்கா? எல்லாருக்கும் இந்த மீன் தான். மாட்டின எல்லாருக்கும் ஒரே மாதிரி மீன் தான் கிடைக்குமா? ஆமாம், காற்றுனால மற்ற எதுவுமே போகல, கலந்து போவாங்க.
என்ன விலை போகுது பருத்தி விலை மீன்? 200 போகுது. 200 போகுது. இந்த மீன் தான் அங்கே 350 ரூபா 400 ரூபா சேலத்தில். நண்டுக்கெலாம் போய்க்கலாண்ணா? என்ன போக இப்போ காற்றுனால போகலை. இது என்ன மீன்? இந்த கலவை. கலவாவா? இப்படி நான் ராத்திரி போயிட்டு பகலில் வர்றதானே? இப்போ போகிறது ஒரு 5 மணி போல. 5 மணிக்கு போய்ட்டு எவ்வளோ நேரத்தில் உள்ள பிடிப்பீங்க? ஒரு 6 மணிக்கு. 6 மணியோட 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ அரை மணி நேரம் வச்சு எடுப்பீங்களாண்ணா? ஆமாம், 1 மணி நேரம். 1 மணி நேரம். பருத்தியோடையும் விலை மீனும் கலந்துருக்கு. ஆமாம். சரி வரேன். ஒரு வேணுமா போட்டா? ஒரு வேணுமாம்மா? அரசு மாடை அம்மா. உங்கள்கிட்ட அதே மீன் தானே? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்துருக்கு. அதான் நான் ஆரஞ்சு கலரில் இருக்குது. என்ன மீன்? சிகப்பு நண்டு. அது நண்டு மீன். நண்டு இவனு கிடக்கு. கிடைக்குமாண்ணே? செத்துருச்சோ? கொஞ்சம் மெசேஜ் கொஞ்சம் சொல்லு. இந்த நண்டு பேர் என்னண்ணே? பார் நண்டா? இது என்ன மீன்ண்ணா? அது பார் மீன். பார் மீனா? கல் மாதிரி இருக்கு மீன். நண்டோட பேர். நண்டு இது ஒன்றா தெரியுமோ? அதான் நீங்கள் மணலையா? அது பெருசாக இருக்குது. மீனவர்கள் தங்குற இடம் இதுதானே? இடம் சூப்பராக இருக்குல்ல? சித்தப்பா ஐஸ்கிரீம்னா வச்சுருப்பார். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருவோம். ஆளுக்கு 2. என்ன அவரும் கடை அடைச்சிட்டாரு போல். இப்போ கடை ஒன்றத்தையும் காணோம். அவ்வளோதான். இது நம்ம என்ன 2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். ஐயோ சித்தப்பு கடையும் அடைச்சி கிடக்குடா. நீ வர ஆரம்பிச்சு பொண்ணு வர சொல்லவா? வா சாப்பிட்டு கிளம்புவோமா? இதான் டீ கடை. ஓகே போண்டாவை முடிச்சுட்டு கிளம்புவோம்.